என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் தரப்படுகின்றது. உலக மக்கள் எல்லோரும் பல ஆண்டுகளாக பார்த்து பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருப்பதோடு அல்லாமல் யோகாசன ஆசிரியர்களாகவும் மாறிக்கொண்டு தங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் பல்வேறுகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. சின்ன சின்ன ஆசனங்கள் தீர்க்க முடியாத நோய்களை நீக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது யோகாசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோக ஆசனம், யோகம் என்றால் என்ன அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. கிட்டாதது கிட்டிவிடுகிறது, அதுதான் யோகம். நல்ல உத்தியோகம் கிடைத்து விடுகிறது, நல்ல வேலை கிடைத்து விடுகிறது, நல்ல மனைவி கிடைத்து விடுகிறது, வீடு கட்டி விடுகிறான், பதவி உயர்வு கிடைத்து விடுகிறது. இதுக்குத்தான் யோகம் அடித்து விடுகிறது என்று சொல்வார்கள். நோயின்றி வாழ்வதும் யோகம்தானே. ஆகவே செய்துவிட்டால் எல்லா விதமான யோகங்களும் கிடைத்து விடுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு 2 வெளிநாட்டவர்கள் எனது பயிற்சாலைக்கு வந்து யோகாசனம் பழகி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்டியானின் 53, மரியா 50. ஜெர்மனியிலிருந்தும் ஸ்லோவாக்கியாவில் இருந்தும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒருத்தர் ஐடியில் இருக்கிறார்கள், இன்னொரு பார்மசிஸ்டாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது தியான சிராசனத்தில் வேரியேஷன் செய்ய போகிறார்கள். யூ கேன் டூ தியான சிராசன் in right leg straight first. ஜானுசிராசனத்தில் முதுகை வளைத்து செய்வது தலைமுட்ட ஆசனம் என்று சொல்வார்கள் தமிழில். முதுகெலும்பு திருகப்படுகிறது, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றது. முட்டில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், முட்டு வீக்கம், முட்டில் சில சமயங்களில் ஏற்படுகின்ற பல்வேறு தேய்மானங்கள், இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக சரி செய்து விடலாம். வயோதிகத்தன்மையில் முட்டில் வலி ஏற்படும். ரிலாக்ஸ். நவ் லெஃப்ட் லெக். முதுகை முன்புன் வளைகிறோம், முதுகை திருகுவதில்லை. முதுகு திருகணும். முதுகு ஒரே எலும்பாக வைக்கப்படவில்லை, பல வட்ட வட்ட வடிவமான எலும்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். 2 எலும்புகளுக்கு மத்தியில் ஸ்பாஞ்சு மாதிரி ஒன்று இருக்கின்றது, மத்தியிலே குழல் மாதிரி இருக்கின்றது. அதில் தான் இந்த 72,000 நாடி நரம்புகளும் இரத்த நாளங்கள் எல்லாம் செல்கின்றது. முதுகெலும்பு இருக இருக வயோதிகத்தன்மை சீக்கிரம் வந்துவிடும், கிழட்டுத்தன்மை வந்துவிடும். அவைகளெல்லாம் தள்ளி போட வேண்டும் என்று சொன்னால் முதுகெலும்பை பல்வேறு விதமான ஆசனங்களை பழகி முன்னும் பின்னும் வளைந்து பக்கவாட்டில் திருகி பல்வேறுபட்ட ஆசனங்களை செய்ய வேண்டும். இப்பொழுதெல்லாம் முதுகு வலி, கழுத்து வலி எல்லாம் சர்வசாதாரணமாக எல்லா மக்களுக்கும் வந்து விடுகிறது. அதுவும் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு கழுத்து வலி, முதுகு வலி என்பது சாதாரணமாக இருக்கிறது. மணிக்கணக்காக கம்ப்யூட்டரில் இருப்பவர்களுக்கு முதுகு வலியும் கழுத்து வலியும் வந்துவிடும். இது போன்ற ஆசனங்களை செய்தால் அதில் நிவாரணம் கிடைக்கும். ரிலாக்ஸ், டீப் பிரீத்திங். அவர்களுக்கு எப்பொழுதும் வேலை, 24 மணி நேரமும் அவர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இன்றைக்கு டாக்டர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு வருகிறார்கள். அவர்களை பகலென்றும் இரவென்றும் பார்க்காமல் அவர்களுக்கு நோய்களை தீர்க்கக்கூடிய பொறுப்பில் டாக்டர்கள் இருக்கிறார்கள்.
ஆகவே அவர்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் வருகிறார்கள். சரியாக தூங்க முடிவதில்லை, அவர்கள் சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட முடியவில்லை. இதனால் அவர்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே இதுபோன்ற பல்வேறு நெருக்கடியான வேலைகளில் இருப்பவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஆசனங்களை பழகி அவர்கள் தங்கள் உடம்பை ஆரோக்கியமாகவும், பாருங்கள், வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து பழகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய நன்மைகளை, அதனுடைய பயன்களை அவர்கள் உணர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறார்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியுடன் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.